ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கண கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவிலிருந்து பதிவானது நக்கணத்தை எண்ணி வர 9ஆம் ராசியான 9ஆம் பாகவமான மீனராசியின் பதிவாக. ஓகே, இந்த மீனராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் எப்படி பயணிச்சு, எப்படி கேது பலன் எப்படி பயணிச்சு, எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ராசி கட்டம் நவசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டம் பார்த்தீங்கன்னா லான் ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்டது உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 எண்ணி வரும் 9ஆம் பாகத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? சரி, இப்போ இதை சொல்லிட்டீங்க நட்சத்திர சார் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவசம் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. முன்னே கிரகம் போட்டிருப்பாங்க. சூரிய சிந்தன் செவன் போட்டிருப்பாங்க, புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த நட்சத்திர சார வழியாக தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் பற்றி அதை பயணிச்சு உங்களுக்கு தசாபதி நடத்தி இது பலன் அளிக்கிறது அது பதிவோட புரிதல். ஓகேங்களா? இந்த புரிஞ்சு பலனை பாரு சிறப்பாக இருக்கும். சரிங்க, இப்போ கடகராசியத்துக்கு பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கடகலக்கணமாகிறது வேறு எந்த ராசி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியில் பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கூடிய தசாபதினு கேட்டிங்கனாக்கா 7 கூடிய 8 கூடிய சனி திசையில் கேது புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்படலன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகளும் செயல்பட்டு இருக்கும். சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்தை எண்ணி வர 9ஆம் பாகம் 9ஆம் ராசியான மீனராசி நட்சத்திரமுக்கு பார்த்தலாம். அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க? அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரட்டாதி சாரத்தில் உங்களுக்கு கேது பார்க்கணும். உங்கள் புத்தினாதான் இப்போ பயணி சின்ன பலன் போய் பார்ப்போம். புரட்டாதி சாரம் என்னங்க? இப்போ 6 கோடி 9 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ புஷ்கர மாதம் கடகத்திலேயே அப்போ உங்கள் லக்கணத்திலேயே கேது பகவான் நவாம்சம் இருப்பார். வர்க்கோத்தம் போய்ட்டு அதாவது வர்க்கோத்தம் இல்லை புஷ்கர மாதம் வாங்கியிருப்பார். ஓகே, வலுப்பட்டுருப்பார். அப்போ சரிங்க, அப்போ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தை பார்த்து அப்போ என்ன பலன் கேட்டாங்க? இப்போ 9 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 9 6 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. அப்போ கேது மேலே பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஆன்மீகம் நம்ம ஒரு பற்றாக இருப்போம். அந்த பற்றாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்மீகம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த ஆன்மீகத்தில் நம்ம ஒரு முடக்கடி கொடுக்கும். நம்ம தொடர்ந்து நம்ம அந்த ஆன்மீகத்தை பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ சில பஞ்சாயத்துகள் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நீண்ட தூர பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சித்திர வழிபாடு ஒரு மூலிகை சேர்ந்தது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஜீவசமாதி இந்த மாதிரி சித்திர வழிபாடு இந்த மாதிரி பயணத்தில் நம்ம வந்து நீண்ட தூர பயணம் அடைக்கூடிய ஆற்றல் இருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம பெறக்கூடிய பாக்கியம் பார்த்திங்கனாக்கா முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ வினைகளை இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு குருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறது, ஒரு பார்த்திங்கனாக்கா ஒரு தந்தையை மதிக்காத போனது, அதெல்லாம் நம்ம காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்ம காலகட்டங்களில் நம்ம தந்தையை மதிக்கிறது, ஒரு ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணுறது, ஒரு சித்திர வழிபாடு பண்ணுறது, ஒரு குருவரையில் பண்ணுறது, ராகு காலத்தில் யமகண்ட நேரத்தில் ராகு விநாயகர் கும்பிட்றது, ஜீவசமாதி போய் வழிபடுறது, தூரத்து பயணம் போகிறது, புனித யாத்திரை போகிறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி போகிறவங்களாம் ஊரில் தரும்போது எந்த ஒரு பொறுப்பில் எந்த ஒரு பதவிகள் நம்ம அமைஞ்சாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மந்திர தந்திரம் பண்ணுறது. அதே மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு கடன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கடன் எங்கிட்ட கடன் கிடச்சிடும். அதான் கடன் மட்டும் வாங்காமல் ஓரளவுக்கு சோதானமாக நிதானமாக பயணித்தோம்னாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நான் சொன்ன காரணத்தில் தான் நீங்கள் பயணிப்பீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு காரணத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்து பயணித்து பாருங்கள். அடுத்து இன்னும் டைம் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த டைம்லாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் வந்து உத்திரட்டாதி சாரம் இல்லைங்களா? அப்போ உத்திரட்டாதி சாரம் வந்து இந்த திசைநாதனோட சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதன் கேது பகவான் போகிறார், பயணிக்கிறார். அப்போ வந்து 9 சம்மந்தப்படுது, 7 8 சம்மந்தப்பட்டு கேது பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது மனைவி மூலியமாக நல்ல ஒரு ஞானத்தையும் ஒரு போதிக்கு தன்மை கொடுப்பார். அப்போ போன ஜென்மத்தில் நம்ம எண்ணத்தை நம்ம திருப்தி அடைய எண்ணத்தை எதெல்லாம் மோசமடையாத போனோமோ அப்போ கூட்டாளிங்க நாளையா மனைவி நாளையா அப்போ இதுதான் இந்த மாதிரி கேது இந்த 9ஆம் இடத்துல இந்த சாரத்தை நம்மளுக்கு உணர்த்துவார். ஓகேங்களா? இப்போ போன காலம் தொட்ட குறையாக இருந்ததுன்னா போன ஜென்மத்தில் ஒரு மனைவி மூலியமாக ஒரு திருப்தி அடையாமல், கூட்டாளி மூலம் திருப்தி அடையாமல், சமூகத்து மூலியமாக திருப்தி அடைய முடியாமல் இருக்கிறத போல இந்த இப்போ வந்து திருப்தி அடைகிற மாதிரி ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஓகேங்களா? அப்போ அது உன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ சுருக்குவார். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்து கொஞ்சம் அந்த மோசத்தை கொடுப்பார். மோசத்தை அப்படிங்க அது ஒரு திருப்தி கொடுப்பார். ஓகேங்களா? அப்போ 8 சம்மந்தப்படுது. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு சாமியார்
ஒரு பூசாரி இந்த மாதிரி வேலைக்கு போகிறது, கோயில் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு மந்திரம் உச்சாரம் இதெல்லாம் பண்ணுறது, பேசுறது, பிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது, இதெல்லாம் நம்ம காலகட்டங்களில் நடக்கும்போது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் போய் நம்ம பயணிக்கிறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம உஷாராக போடலைன்னா நம்மளால் போலின்றுவாங்க, ஒரு போலி சாமியார்ன்றுவாங்க. ஓகேங்களா? ஜோதிடமாக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும், இதே ஒரு தொழிலாக பண்ணுறவங்க, இதே ஒரு அமைப்பாக பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில ஒரு சர்ச்சைக்குறி தான் கொஞ்சம் மாறிடும். ஓகேங்களா? ஒரு உஷாராக செயல்பட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? நீ பயணிச்சு பாருங்கள், சிறப்புன்னு இருக்கும். ஓகே, அடுத்து எவ்வளோ சொல்ல அடுத்து போல் அடுத்து ரேவதி சார் இருக்குது இல்லைங்களா? அப்போ ரேவதிங்க பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 12 கோடி சார் இல்லைங்களா? அப்போ 9 சம்மந்தப்பட்டு 3 12 சம்மந்தப்பட்டு அதுக்கு கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது எதையோ தேடி நம்மளுக்கு தேடி நம்ம பயணிச்சுட்டே இருப்போங்க. ஓகேங்களா? அப்போ எதுக்காக பயணிக்கிறங்கிறது நம்ம சிந்திச்சா தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஞானத்தை தேடி, ஒரு முத்தியை தேடி, ஒரு சித்தத்தை தேடி நம்ம அலைவோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூரத்தில் உள்ள ஆன்மீக பயணம், புனித யாத்திரை. ஓகேங்களா? அப்போ கற்றுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒன்று ஆன்லைனில் உள்ள தூரமாக போய் ஊர் விட்டு ஊர் போய் கற்றுக் கொடுத்து அம்சம் கொடுக்கும். இல்லை சித்திரை கோயிலில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் கூட நல்ல பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, இல்லை இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட இயற்கை வளம் சம்மந்தப்பட்ட பெரிய முதலீடு இடத்துக்கு போயிட்டு வர்றது, இல்லை சில பார்த்து இதே ஒரு படிப்பாக படிக்கிறது. ஓகேங்களா? அதை ஞானம் பண்ணி அவர் சில இதை வாத்தியார் வேலை ஒர்க் பார்க்குறது, இது இந்த மாதிரி காலகட்டங்களில் இதெல்லாம் அமையுமானு கண்டிப்பாக கொடுத்து பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்போ 9ல் கேது இருந்தால் முடக்கடி கொடுப்பாருனாக்கா, அதாவது ஆன்மீகத்தை கொடுத்தா அந்த நட்சத்திர இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை மாற்றி கொடுப்பாருங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உங்களை ஐனத்தை கொஞ்சம் கெடுப்பார், ஒரு வீரியத்தை கெடுப்பார், இளைய சகோதரர்கள் கொஞ்சம் மந்தப்படுத்துவார். ஓகேங்களா? அப்போ தந்தைக்கு ஒரு மந்தப்படுத்துவார். இந்த ஆன்மீகத்தை தொடும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பை கொடுப்பார், ஒரு மோட்சத்தை கொடுப்பார், ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார், ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஓகேங்களா? இது பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.